கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கலெக்டர் பவன்குமார் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு மனுக்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். கலெக்டர் அலுவலகத்திற்கு நுழைவு வாயில் வழியாக வரும் பொதுமக்களை போலீசார் சோதனை செய்த பிறகு உள்ளே அனுப்பி கொண்டிருந்தனர். அப்போது நுழைவாயில் அருகில் திடீரென ஒரு தம்பதி தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைக்க முயன்றனர். இதை அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசார் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனே பாய்ந்து சென்று அவர் கையில் வைத்திருந்த தீப்பெட்டியை போலீசார் பறித்தனர். அப்போது அந்த தம்பதி தங்கள் ஊர் ஆலாந்துறை அருகே உள்ள கீழக்கவுண்டன் என்றும் அவர்கள் பெயர் வெங்கடாசலம் நாகமணி என்றும் தெரிவித்தனர். மேலும் அவர்கள் வசிக்கும் வீட்டை இடித்துவிட்டு புதிதாக கட்ட முயற்சிக்கும் போது சிலர் பிரச்சனை செய்வதாகவும், எனவே நத்தம் புறம்போக்கு என்று தங்கள் இடத்தை வரைபடத்தில் மாற்றம் செய்து அறிக்கை தரும்படி கேட்டு மனு கொடுக்க வந்ததாகவும், சிலர் செய்யும் பிரச்சனையால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி கண்ணீர் வடித்தனர். அதன் பிறகு போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி காவல் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். கவர்மெண்ட் அரசு புறமான வீடு, பழைய வீடு 40 வருஷமா இருக்கிறேங்க. வீடு விழுந்துச்சு. வீடு விழுந்ததுனால இடிச்சு கட்டும் போது இது நீங்க போயிருங்க, இது எங்க இடம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ராஜேஸ்வரி, ராகுல், மனோஜ் போயிட்டு தான் வந்தேன் சார். ஒன்றும் பதிலையும் கூட காணுங்க. எங்க பேருங்க சார், எங்க பேர்ல எங்களுக்கு நல்ல போட்டோ எடுத்து எங்களுக்கு